ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சண்டே ஸ்பெஷல் உங்க வீட்டில் என்னென்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க வீட்டில் வந்து சீரக சம்பா பிரியாணி தான் நாங்கள் செய்கிறோம். 1 கிலோ மட்டன் எடுத்துருக்குறோம். பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெசிபி தான் உங்களுக்கு நான் போட போறேன். நீங்க வீட்டில் இந்த மாதிரி சமைச்சிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, ஓகேவா? நல்லா இருக்கான்னு. சிக்கன் 65 பண்ண போறோம். மசாலா போட்டு வச்சிருக்கோம். சிக்கனுக்கு 1 kg சிக்கன் மசாலா போட்டு வச்சுக்கிறோம். ஊறட்டும் நல்லா. இப்போ நம்ம என்ன பண்றோம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, கொஞ்சமா கல் உப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமா வெங்காயம், கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நம்ம பிரியாணியில சேர்த்துப்போம், அதனால கொஞ்சம் தண்ணி வச்சு விசில் வச்சு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, 1 kg சீரக சம்பா அரிசி எடுத்துக்க போறோம். இது 1 கிலோ அலாக்கு. ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு 2 வாட்டி கழுவி எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ் முன்னு. ஓகே, ஜனத்தொகை அதிகனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கிறேன். ஓகே, நீங்க வந்து அலாக்கில் எடுத்தீங்கன்னா இந்த ஒரு படிக்கு ஒரு படி தண்ணி தான் ஊற்றணும். இந்த 1 கிளாஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கீங்களா, அதே மாதிரி இந்த 1 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றணும். நம்ம இந்த பாஸ்மதி அரிசினா வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கலாம் 2 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸ் அரிசிக்கு. ஆனால் இந்த சீரக சம்பா அரிசிக்கு நம்ம வந்து 1 படி கிளாஸுக்கு 1 படி தண்ணி தான் நம்ம ஊற்றணும். ஏன்னா அப்பதான் வந்து நல்லா இருக்கும், இல்லை ரொம்ப குழஞ்சிரும். ஓகேவா? இப்போ நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஊறினோடனே 2 வாட்டி கழுகி எடுத்து நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் 3 போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கோல்டு வினர் எண்ணெய் தான் சேர்த்துருக்கோம். தேவையான அளவுக்கு 1 kgக்கு தேவையான அளவு கோல்டு வினர் எண்ணெய் சேர்த்துருக்கோம். பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், சோம்பு, கசகசா, லவங்கம் இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். நல்லா பொரியுது பாருங்க, இந்த அளவுக்கு பொரியணும். பெரிய வெங்காயம் ஒரு 5 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமா ஆகட்டும். தேவையான அளவு கொஞ்சமா கல் உப்பு, ஏன்னா நம்ம அந்த கறி வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம், அதனால லிமிட்டா சேர்த்துக்குங்க. கொஞ்சமா சேர்த்துக்குங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிருக்கு. நல்லா பொன்னிறமா ஆகணும். இந்த அளவுக்கு ஆன அப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம்ல, அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா இதை நம்ம அரைச்சி இப்போ வெங்காயம் வதங்கணும்னு சேர்த்து நல்லா வதக்குறோம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கி இருக்குது. இந்த டைம் வந்து 3 பழம் தக்காளி எடுத்திருக்கோம். பெரிய தக்காளியா, தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி வதங்கி இருக்குது. தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கோம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி இருக்குது. இப்போ நம்ம அந்த 3 விசில் வச்சு வேக வச்சிருக்கோம்ல கறி, அது சேர்த்துக்கலாம். மட்டன் நல்லா காலையில விட்டுருங்க. சக்தி கரம் மசாலா, சக்தி வெறுமிளகாத்தூள், மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு எடுத்துக்கங்க. நல்லா கலரி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு இந்த பச்சை வாசனை போட்டோம்.
5 நிமிஷம் ஆயிடுச்சு. காலையிலே விட்டுக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கு. பிரியாணி நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு தொக்கு மாதிரி ஆகணும். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. இப்போ நம்ம அந்த கறி வேக வச்சோம்ல, அளவாக எடுத்துக்கிட்டோம். அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா அதான் சத்து உடம்புக்கு. அந்த ஒரு அளவுக்கு தண்ணி கரெக்டாக வந்துச்சு. குக்கரில் வேக வச்சு அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. எனக்கு போதும். இதனால 5 நிமிஷம் கொதி வரட்டும். மூடி போட்டுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்துக்கலாம். நல்லா கொதிக்குது பாருங்க. இந்த அளவுக்கு கொதிக்கணும். பச்சை வாசனைலாம் போயிருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். இந்த டைம் செய்கிறங்க நல்லாயிருக்கும் சீரக சம்பா பிரியாணிக்கு. நல்லா கலரிட்டுங்க. அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம கழுகி ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுக்குங்க. நெய் சேர்த்துக்கலாம். எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். ஒரு பழம். நல்லா கலரி விட்டுக்குங்க. இன்னும் தண்ணி வற்றணும். கலரி விட்டுக்குங்க நல்லா. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம், ஸ்லோவில் வச்சு. இப்போ நம்ம டம் போட்டுக்கலாம். ஒரு தவா வச்சு தவாக்கு மேலே தட்டு நல்லா போட்டுட்டு அதுக்கு மேலே தண்ணி வச்சிடலாம். வச்சாக்கா அந்த ஆவி அது உள்ளுக்கே இருந்து நல்லா சூப்பராக கொடுக்கும் பிரியாணியை. டம் போட்டாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். ஓகே, சுட சுட பிரியாணி, சீரக சம்பா பிரியாணி ரெடி. ஓகே, சுட சுட சீரக சம்பா பிரியாணி ரெடி. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாம். பாருங்க எவ்வளோ கொதிக்க டம் போட்டு இறக்கிருக்கோம். சுட சுட சீரக சம்பா பிரியாணி ரெடி. அவ்வளோ அருமையாக வாசனை அப்படி வாருது. நீங்கள் சமைச்சிட்டு என்னென்ன சொல்லணும் கமெண்ட்ல. கண்டிப்பாக நான் எதிர்பார்ப்பேன். ஓகே, அவ்வளோ அருமையான சீரக சம்பா பிரியாணி ரெடி. சேவ் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே, அவ்வளோ அருமையாக வந்திருக்கு சீரக சம்பா பிரியாணி. ஓகே, ஸ்டவோடு சமைக்கிறப்போ கொஞ்சம் லவோடு சமைங்க. நல்லா இல்லாத சமையல் கூட தூக்கலாக சூப்பராக இருக்கும். சிக்கன் 65 ரெடி. ஓகே, இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். நீங்களாம் சண்டே என்ன சமைச்சிங்கன்னு இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கு. ஓகே, ஸ்டவோடு சமைக்கிறப்போ கொஞ்சம் லவோடு சமைங்க. சூப்பர்.